சிவனோமாக முப்பத்து மக்கோடி மைவர்களும் 40 ரிஷிகளோடு கைலாசத்திலே அரணோடு அம்மை உம்மை பார்வதியும் கொலுவிருந்தார் 30 மக்கோடி மதியிலே அதுக்கு ஒரு வரம் கொடுங்க தேவர்களே. என்ன வாங்கப்பா என்ன சுவாமி? அல்ல என் மைத்துனர் பள்ளி கொண்டிருக்கிறாரே திருப்பார்கடல். ஆமா, திருப்பார்கடலை ஒரு சாடியாக்கி, சரி, மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாக்கி, வாசுகி பாம்பை ஒரு கயிறாக்கி, வீட்டுல எப்படி தயிர் கிடைவாங்களோ மத்த வச்சு அதே மாதிரி மகேந்திரகிரி மலையை நீங்க மத்தா மாத்திக்காங்க. சரி, கயிறுக்கு பதிலா வாசுகி பாம்பா வச்சுக்கோங்க. பார்க்கடலை சாடியாக்கி நீங்க திருப்பார்கடலை கிடைக்கிறீங்களேயானால் தெய்வ அமிர்தம் பிறக்கும். அந்த தெய்வ அமிர்தம் ரொம்ப தித்திப்பா இருக்கும். அப்படியே சுவாமி, இதுவரைக்கும் யாரும் சாப்பிடாத தெய்வ அமிர்தம் திருப்பார்கடலை பிறக்கும். அந்த தெய்வ அமிர்தத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா தேவர்கள் என்ன ஏன் கேட்டாங்கன்னா சிவனுக்கு பணிவிடைக்குவதற்காக கேட்டாங்க. என்ற தேவாதி தேவர்களுக்கு கொடுத்தார் சிவபெருமான். ஆறும் இல்ல தேவர்களே வார்த்தை ஒன்றை சொல்ல கேளுங்க. தேவர்கள் நீங்க ஒரு கூட்டமா போறீங்க, உங்களுக்கு உதவியாக அசுர கூட்டத்தையும் நான் சேர்த்து அனுப்பிவிடுவேன். அசுரர்கள் ஒரு பக்கமாக, தேவர்கள் ஒரு பக்கமாக, இருவருமாக சில திருப்பார்களை அமிர்தத்தை கிடைந்தீங்கன்னா கண்டிப்பா தெய்வ அமிர்தம் கிடைக்கும். சரி, தெய்வ அமிர்தம் கிடைக்காம என்ன பொருள் பிறந்தாலும் அது சிவனாருக்கு தான் என்று ஆண்டவன் காதில் கேட்டு, ஆண்டவன் காதில் கேட்டு, காதில் கேட்டு, காதில் கேட்டு, காதில் கேட்டு, காதில் கேட்டு, அதை விரைவாய் முதல் வருவா வருவா அந்த மதை காதில் கேட்டு, அந்த மதை காதில் கேட்டு, அந்த மதை காதில் கேட்டு, காதில் கேட்டு, காதில் கேட்டு, காதில் கேட்டு, காதில் கேட்டு, வருவா 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 திருப்பார்கடலுக்கு அமதங்கடைய வருகிறார்கள். அழகாகவே அமதங்கடைய வரக்கூடிய போது தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் மறுபக்கம், இருவருமாக சேர்ந்து வருகிறார்கள். சரி, மகேந்திரகிரி மலையை மத்தாக்கியாச்சு, வாசுகி பாம்பை பிடிச்சி கயிறா சேர்த்தாச்சு. அந்த கயிறா திரிச்சிருக்காங்களே, தேவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, வீட்டுல தயிர் வெண்ணெய் கடை இருக்காங்க. தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும். ஆனால் தெய்வமிருதம் பிறந்ததா பார்க்கடலை கிடையும் போது வந்து பிறந்தது பாருங்க. முதலாம் பார்க்கடலை கிடையும் போது அமதம் வந்து பிறக்கலை முதலாவது நாளறிவே முதலாவது நாளறிவே முத்தவராய் பிறந்தா முதலாவது நாளறிவே முத்தவராய் வந்து பிறந்திருக்கான். பெண் வந்து பிறந்திருக்கான். ஒரு பெண் வந்து பிறந்திருக்கா. அதாவது பெண் என்றால் தேவி என்று சொல்லுவாங்க. சரி, மூத்தவளா பிறந்ததுனாலே மூத்த பெண்ணுக்கு மூதேவின் சிவன் பெயர் வச்சாரு. ஏன்னா சிவன் என்ன பெயர் வச்சு கொடுத்தா தெரியுமா? என்ன பேரு? அமதம் கிடைச்சா உங்களுக்கு. ஆமா, அமதம் தவிர வேற எந்த பொருள் கிடைச்சாலும் சிவனாருக்கு மட்டும். சிவன் போய் இந்த பெண்ணை கண்டு ஒப்படைச்சிருக்காங்க. பெண்ணு நீ முதல் நாள் அமதம் கிடையும் போது அமதம் இறக்காம பிறந்ததுனால
சுவாமி. முதல் நாள் பிறந்ததனாலையும் மூத்தவளா பிறந்ததனாலையும் மூத்தவர்களாலையும் தேவி என்றால் பெண் அல்லவா? ஆமா. ஆகையினால உன் பேரு மூத்த தேவி மூதேவி பேர் வச்சார். நல்ல பேரு. அவர் ஒரு வரம் கொடுத்திருக்காரு. என்ன வரம்? மூதேவினா தப்பா நினைக்க கூடாது. நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் 4 மணி நேரம் வெளில படிக்கன்னா சரி. நாளைக்கு காலேஜ்ல போய் 3 மணி நேரமாவது உறங்கினா தான் போய் பால் எடுக்க முடியும். உனக்கு என்ன காலேஜ் போய் நீ பாட்டு உறங்குவ? அதுக்காக யாரும் தப்பா நினைக்காதீங்கம்மா. ஆமா. நேற்று ராத்திரி பெருமாள் கதை படிச்சா மத்தியானம் ஓடிட்டானே நாளைக்கு ஓடிடணும்ட்டு நினைக்காதீங்க. நாளைக்கு இது கிடைக்காம லீவ் போட்டு வந்திருக்கேன். சரி. 2 நாள் லீவ் கிடைக்கல, 1 நாள் தான் லீவ் கிடைச்சது. கிடைச்சிருக்கு. ஆகையினால தம்பி வந்து படிச்சாப்ல. ஆமா. நாளைக்கு நான் தான் படிப்பேன் அம்மா கதையை. கண்டிப்பா. இப்படியாக இருக்கும் போது என்ன தெய்வமிர்தம் கிடைக்காம பெண் வந்து பிறந்தவளுக்கு முதல் நாள் பிறந்த பெண் மூதேவின்னு பேர் வைத்தார். சரி. அப்ப நம்ம கொஞ்சமாச்சு கண்ணுல உறக்கம் தானே வேலை செய்ய முடியும். கண்டிப்பா வர முடியும். உறங்காம மனுஷன் எத்தனை நாள் இருக்க முடியும்? இருக்க முடியாது. அதனாலதான் நித்ரா தேவி மூதேவி அடங்கிட்டான்னு சொல்லுவாங்க. சரி. அவளும் ஒரு பெண் தான், அவளும் வேணும்ல மனுஷனுக்கு. கண்டிப்பா வேணும். நித்ரா தேவிக்கு சொன்னார் சிவருமான், என்னது? அம்மா மூதேவி என்ன யாருக்கும் வித்தியாசம் பார்க்க கூடாது. பார்க்க கூடாது. யாரா இருந்தாலும் நீ குடியிருக்கணும் மூதேவின்னு சிவபெருமான் வரம் கொடுத்தார். வரம் கொடுத்தாரு. அப்பதான் தேவர்கள் கேட்காங்க, என்னய்யா? ஆண்டவனாங்கள் அமிர்தம் கிடையும் போது அமிர்தத்தை தவிர ஒரு பெண் வந்து பிறந்துட்டாலே இப்ப போய் கிடைங்கப்பா இன்னைக்கு அது பிறக்கான்னு பார்ப்போம். சரி சுவாமி. தேவர்களும் அசுரர்களுமாக எங்கே வருகிறார்கள்?